தாய் போலதான் நதி என்று சொல்வார்கள். அந்த நதியும் ஒரு தாய் தான். அதனால்தான் அன்னைக்கு கூட பெண்மையோட பெயரை வைப்பாங்க. ஒரு நதி எல்லாமே ஒரு பெண்மையோட பெயரை தாங்கி இருக்கும். ஏனென்றால் அந்த அன்னையினுடைய அம்சம் தான் அவள். அத்தகைய உலகத்திற்கெல்லாம் பஞ்சபூதமாக விளங்கக்கூடிய அன்னை. பஞ்சபூதங்களிலே முதல் தத்துவம் நீர் தத்துவம் தான். நீர், நிலம், காற்று, வாயு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களிலே இந்த நீர் இருந்தால் தான் சோறுண்டு என்று சொல்வார்கள். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லக்கூடிய நிலையிலே உலகெங்கும் ஓடக்கூடிய புண்ணிய நதிகளை வணங்குவதிலே பெரிய சிறப்பு. ஆனால் கலியுகத்திலே வணங்காவிட்டாலும் அதை அசுத்தமாக ஆக்குவது என்பது பாவ காரியம் என்றுதான் கருதி இந்த உலக நன்மைக்காக துறவிகள் எடுத்த அந்த முயற்சி அற்புதமாக நடைபெற்று வருகிறது. ஆமா, காவிரி, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி, பாலாறு என்று தொடங்கிய அந்த சங்கம நதிகளே இன்று திரு மணிமுத்தாறு அன்னை, அற்புதமான சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அங்கே எம்பெருமான் காட்சி கொடுத்த மணிமுத்தார். அந்த மணிமுத்தாரிலே இட்ட அந்த பொற்காசுகள் தான் அங்கே திருவாரூர் குளத்திலே அங்கே எடுக்கப்பட்டது. அதுதான் அருள் நிறைந்த நதிகள். ஒரு மனிதனுக்கு எதுவுமே இல்லைனா கூட அந்த நீர் தாகத்தை மட்டுமல்ல, பசியையும் போக்க வல்லது. அந்த நதிகளை நாம் வணங்குவதிலே சிறப்பு, போற்றுவதிலே சிறப்பு. तन्नो तिरुमणिमुत्तार प्रचोदयात्। तिरुमणिमुत्तार माता की जय। हरि ओम हरि ओम।